ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஒரு ஓட்டு வீடு ஒயரிங் பண்ணியிருக்கோம். ஷீட் போட்ட வீடு. பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பவர் பாயிண்ட்டும் ப்ளஸ் ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டும் வச்சுருக்கோம். அப்படியே லைன் மேலே ஓட்டுன்னு வந்து இங்கே ஒரு இடத்துல ஃபேன் வருது. ஹாலு கிச்சனை சேர்ந்த மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் போட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஹோல்டர் போட்டோமோ இன்னாண்ட வந்து ஃப்ரிட்ஜுக்கு லைனை கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லைனு அங்கே வாஷிங் மிஷின் வருது. அந்த வாஷிங் மிஷின் ஒரு லைட் பாயிண்ட் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக லைனை ஓட்டின்னு போயிட்டு அப்படியே பாத்ரூம் உள்ள போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு நேராக பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். மேலேயே ஹோல்டர் வச்சிட்டோம். சின்ன ஹீட்டர் தான் மட்டும் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நேராக இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து இந்த மொத்த ரூமுக்கும் 4 போல் வைசர் பாக்ஸ் வச்சு அதில் 4 MCB மட்டும் போட்டுக்கலாம். மெயின் சுவிட்சு கீழே இருக்கட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கு சேர்த்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட்டும் சுவிட்ச் பாக்ஸ் போட்டுருக்கோம். இங்கே ஒரு ஹோல்டர் சும்மா வெளில போட்டுக்கிட்டோன்ட்டு அப்படியே லைனை ஓட்டுன்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ரூம் மாரி. இதுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, இங்கே ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஹோல்டரு. இதுக்கு அப்படியே லைனை ஓட்டுன்னு வந்து சிம்பிளாக அழகாக வச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுக்கு ஒரு ஏசி பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஏசி போட்டாலும் போடுவேன்னாங்க. அதுக்கு அழகாக ஒரு ஏசி பாக்ஸ் வச்சாச்சு. அப்படியே லைனை ஓட்டுறது இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட், சேம் ஃபேன் பாயிண்ட் வச்சாச்சு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா திருப்பி இங்கே ஒரு ஹோல்டரு, நேராக இறக்கி ஒரு பாக்ஸ். இப்போ நம்ம யூ கிளாம்ப் அடிக்கிறோம்ல, வீட்டுக்குள்ளே அடிக்கிறதுக்கு யூ கிளாம்ப் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. இந்தமாதிரி நார்மல் ப்ரெஸ்ஸிங் கிளாம்பே போட்டுக்கோங்க. இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிடும். பாக்ஸு மேலே லாக் ஆகிடும், ப்ளஸ் ரவுண்ட் பாக்ஸும் லாக் ஆகிடும். ரவுண்ட் பாக்ஸில் ஒரு காங்கிரீட் அணை வச்சு டைட் பண்ணிட்டு போட்டுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே மேலே நம்ம டேக் போட்டுனா போதும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து வெயிலில் ரொம்ப பட போகிறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஈஸியாக டேக் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிச்சு, சிம்பிளாக வேலை முடிச்சுக்கலாம். லைஃப் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, லைஃப் இருக்கும். நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம் தாராளமாக. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். வேலை இதுமாதிரி வேலை இருந்தால் கூட சொல்லுங்கள், பண்ணலாம். ஓகே கைஸ், அப்படியே இது வழியாக பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பேக் வென்ட்ரியாக போயிடும். இப்படி போட்டிருக்கல பெண்டு, இந்த பெண்டு வழியாக பேக்கில் மெயின் போய் அப்படியே கீழே போயிடும். அப்படியே கீழே அப்படியே இறங்கி ஒரு லைட் பாயிண்ட் கட்டுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைட் பாயிண்ட் வாசல் மேலே அப்படியே மெயின் கீழே போகுது பார்த்தீங்களா. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.